மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து சென்னை சைதாப்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ரயில் மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவனிடம் கேட்கலாம். தாயுமானவன், வணக்கம். அங்கு நிலைமையை சீராக்க போலீசார் என்ன நடவடிக்கைகள் முன்னெடுத்திருக்கிறார்கள்? விரிவான தகவல்கள். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் சட்டமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் குறித்து இழிவாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதாக கூறி தற்போது தமிழகம் முழுவதும் பல்வேறு கட்சியினர் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சைதாப்பேட்டை ரயில் நிலையத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவிக்கப்பட்டிருந்த ஒரு சூழல்ல ரயில் நிலைய வளாகத்தை சுற்றி காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டவர்கள் ரயில் நிலைய வளாகத்தில் மின்சார ரயில் செல்லக்கூடிய வழித்தடத்தை முற்றுகையிட்டதால் சிறிது நேரம் இங்கே பரபரப்பு என்பது ஏற்பட்டிருந்தது. இதன் காரணமாக தாம்பரத்தில் இருந்து சென்னை கடற்கரை நோக்கி செல்ல வேண்டிய ரயிலானது தடுத்து நிறுத்தப்பட்டதால் சுமார் 15 நிமிடங்களுக்கு மேலாக ரயில்களுடைய இயக்கம் என்பது இங்கே பாதிக்கப்பட்டிருந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. விசிகாவை சேர்ந்தவர்கள் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்ட ஒரு சூழல இந்த பகுதியில பதட்டம் என்பது நிலவி வந்தது. தொடர்ச்சியாக விசிகா சேர்ந்த நிர்வாகிகளை கைது செய்யக்கூடிய பணிகள்ல தற்போது காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தண்டவாளத்தில் நின்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பிய விசிகாவினர் ஒவ்வொருவராக காவல்துறையினரால் அழைத்து வரப்பட்டு தற்போது கைது செய்யப்பட்டு வரக்கூடிய காட்சிகளையே நேரில் பார்க்க முடிகிறது. தற்போது ரயில்களுடைய இயக்கம் என்பது சீராக இருந்து வருகிறது. குறிப்பாக புறநகர் மின்சார ரயில் சேவை என்பது பாதிக்கப்பட்டிருந்தது. தற்போது ரயில்கள் இயக்கம் என்பது சீராக இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது.